கர்த்தாவே, நேரம் மட்டுமாய் நீ ஆராதிக்க, நீ மகிமைப்படுத்த, நீ தொழுது கொள்ள நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் லார்ட் ஐ வாண்ட் டு மெடிடேட் யுவர் வேர்ட் மாஸ்டர். நீர் எங்களோடு பேசுவீராக. மனுஷ சத்தத்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் நான் ஒப்புக் கொடுத்தேன். நீர் பெரிய காரியம் வச்சு நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, எங்களை அனல் மூட்டி, ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நான் ஒப்புக் கொடுத்தேன். மாறாத கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் அருமை ரட்சகமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Okay. Kids, you can go to the Sunday school for now. Yeah, Jolly Auntie is there. அவங்களோட நீங்கள் போய் போகலாம். இன்னைக்கு தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வசனம் எது அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 18:21. நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிற நல்ல ஒரு பிரசித்தமான வசனம். என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சின்ன காரியம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மரணமோ இல்லை நம்ம வந்துட்டு ஜீவிக்கிற ஜீவனோ எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம நாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பில்ல ஒரு வசனம். எப்படி இந்த நாவில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். யாக்கோபு 3:3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஸோ அந்த குதிரையவே ஒரு சின்ன கடிவாளத்தினால டைரக்டிவ் எந்த டைரக்ஷனில் போகணுமோ அந்த டைரக்ஷனில் வந்துட்டு அந்த சின்ன கடிவாளத்தை வச்சு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடல் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பெரிய கப்பல் நம்ம பாப்பா கேள்விப்பட்டோம். பால்டிமோர் பெரிய பிரிட்ஜே இடிச்சு தள்ளிடுச்சு. இல்லை, பெரிய ரோடு, இந்த போகிற 2-வே ரோடு என்ன செஞ்சுச்சுன்னா இடிச்சு தள்ளப்படலாம். அவ்வளோ பெரிய கப்பல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அவங்க இயக்கணும் அப்படின்னு நினைக்கிறதான அந்த கருவியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், தே கேன் அது என்ன ரேடார்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஹீ கேன் டைரக்ட் இட். ஹீ கேன் பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெரிய கப்பலாக இருந்தாலும் அது நடத்துகிறவன் வந்து எந்த பக்கம் போகணுமோ அப்படின்னா ஹீ கேன் ஆப்ரேட் இட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது 2 எக்ஸாம்பிளையும் கொடுத்துட்டு இட் கண்டினியூஸ் வித் திஸ் வேர்ஸ். அந்த 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இந்த இடத்துல வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அண்ட் அந்த ஆத்தர் ஹீ இஸ் ட்ரைங் டு சே தட் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க நாவும் அதே மாதிரி தான். என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி எந்த வழியில் நடக்கணுமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் போகணுமோ அதை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன நாவு தானா. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. விச் மீன்ஸ் the word that you speak out, அந்த வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வல்லமை இருக்கிறது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஹி கிரியேட்ஸ் ஹெவன் அண்ட் எர்த் இல்லையா, அதெல்லாம் படைக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உண்டாக கடவுது தட்ஸ் இட். இல்லை, ஒரு சின்ன வார்த்தையை சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் ஃபார்ம்ஸ் எவ்ரிதிங். அது எல்லாத்தையும் இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாவு. பி வெரி கேர்ஃபுல். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், யூ கேன் பில்ட் அதர்ஸ் ஆர் யூ கேன் பில்ட் யுவர் ஓன் வித் த வேர்ட் தட் யூ ஆர் ஸ்பீக்கிங்.
நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன வார்த்தைகள் வந்துட்டு சொல்கிறீங்களோ, என்ன வார்த்தைகள் நீங்கள் வந்து அறிக்கையிடுகிறீங்களோ, அது என்னாகும் அப்படின்னு சொன்னால் உங்களை பில்டப் பண்ணும். அது என்னாகும் அப்படின்னு சொன்னால் இல்லை உங்களை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணவும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் வந்துட்டு நம்மளே அறியாமலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் வந்துட்டு நெகட்டிவான அறிக்கைகளை வந்துட்டு நம்ம அநேகம் வந்துட்டு சொல்கிறோம். இல்லை அவ்வளோதான் போச்சு, இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அநேக நேரங்களில் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் சொல்கிறோம், இல்லை வந்துட்டு காசிப் பண்ணுறோம், நிறைய காரியங்களுக்கு இந்த நாவை கொடுக்குறோம். பட் ஆனால் வேதம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன், யூஸ் இட் இன் த ரைட் வே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஒரு இன்னொன்று வந்துட்டு இந்த நாவு வந்துட்டு there is a connection to multiple places. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். So there is a connection. It doesn't stop just with our mouth. இல்லை அந்த வாய் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கனெக்ட் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருகிறதான அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் திங் what we were meditating over is that there is a power in your tongue. Use it in the proper way. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன வார்த்தைகள் சொல்கிறீங்களோ, be very careful அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த நாவுக்கு வந்துட்டு சோர்ஸே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இருதயம். நம்முடைய இருதயம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சோர்ஸ். இல்லை நம்ம இதில் தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் என்ன ஆகும், ஆப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதே மாதிரி தான் வாட் யூ புட் இன்சைட் that is going to come out. So as simple as it is. So which means சில நேரங்களில் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய தாயாருக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வயிற்றில் வந்துட்டு கொஞ்சம் சலம் வர ஆரம்பிச்சது. அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ணார். அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது போகவே இல்லை. அது வந்துட்டே இருந்தது. சரி இது என்ன தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எனக்கு தெரிஞ்ச என்னோட படித்த ஒரு டாக்டர் அதை ஸ்கூலில் படித்த பையன் அவர்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் டீப்பாக எடுத்து பார்க்கும்போது ஹி ஃபவுண்ட் அவுட் தட் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ண அந்த ஹெரனியா ஆப்ரேஷன் பண்ணதில் வந்துட்டு ஒரு மெஸ் வச்சுருந்தாங்க. அந்த மெஸ் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அது இருக்கிற இடத்துலேருந்து நகண்டு போயிட்டு குடலோட சேர்ந்து சுற்றி இருந்ததுனால பந்து மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே வந்துட்டு இட் ஹேஸ் அ பஸ், அதுதான் வந்துட்டு வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஃபவுண்ட் அவுட். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டவுடனே ஹி செட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உள்ள வெளியிலே வரல. அதை வந்துட்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்துட்டு அவன் சொன்னால் நான் இங்கே இருந்தேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அது மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு குடலாக தனித்தனியாக எடுத்து அதை என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எடுத்தேன். இதை நீ விட்டுறதுனா உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ விச் மீன்ஸ் we were thinking ஏதோ மேலே வந்துட்டு ஏதோ அடிபட்டிருக்கும் போல் அதனால தான் சலம் வருது அப்படின்னு நினச்சா டீப் இன்சைட் there is something that needs to be corrected. அதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அது எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் 6-7 இயர்ஸ் ஆகுது. இட்ஸ் கம்ப்ளீட்லி க்யூர். ஸோ விச் மீன்ஸ் நம்ம எல்லாரும் நினைக்கலாம் வந்துட்டு நம்ம நாவில் வந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் there is a connection there. There is a connection deep inside. That needs to be controlled. அல்லது அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஐ திங்க் இட்ஸ் Proverbs 4:23 லூக்கான் தவறாக போட்டிருக்குது. அதில் என்னன்னா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், வாயின் தாறுமாறுகள் உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் க்ளீனாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. எல்லா காவலோடும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் சேஃப்கார்ட் யுவர் ஹார்ட், கீப் யுவர் ஹார்ட் இன் த ரைட் வே. அந்த இருதயத்தை நீ வந்துட்டு பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல அப்படின்னு சொன்னால், அதை நீ பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரிக்கலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய நாவு என்னாகும் அப்படின்னு சொன்னால் இட் வில் ஸ்டார்ட் ட்ரம்பிளிங் ஆக. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு உளருவோம், தேவையில்லாத வார்த்தைகளை வந்துட்டு என்ன பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி 24வது வசனம் சொல்லுது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் we have to safeguard the source. இல்லை அந்த சோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் it has to be safeguarded properly. அது எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள். இல்லை நம்ம உள்ளே என்ன போடுறோமோ, அதாவது கண்கள் மூலம் தான், இல்லை நமக்கு என்ன ஆகுதுன்னா காதுகள் மூலம், இது ரெண்டு தான் வந்துட்டு என்னன்னா மேஜர் திங் that we used to observe. இல்லையா
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் தட் வி ஸ்பெண்ட், எந்த இதில் காரியங்களில் வந்துட்டு நம்ம நேரத்தை செலவிடுறோம், எப்படியாக வந்துட்டு நமக்கு செலவிடுறோம், சும்மா அப்படியே மொபைலில் இதை பண்ணிகிட்டே இருக்கிறோமா, இல்லை வந்துட்டு ஆர் வி ட்ரைங் டு ஸ்பெண்ட் த ரைட் டைம் இன் த காட்ஸ் ப்ரெசன்ஸ். இல்லை காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கிறதுக்கு வந்து பிசாசானவன் வந்து ஈஸியாக விட மாட்டான். இல்லை தட் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஒரு போராட்டம் தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குட் நியூஸ் இஸ் தட் காட் ஹாஸ் கிரியேட்டட் இன் அஸ் எ நியூ ஹார்ட். இல்லை அந்த ஹார்ட் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், இட் ஆல்வேஸ் டிசைர்ஸ் ஃபார் ஹிம். நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கலாம், அந்த மாதிரி ஹார்ட் எங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியலையே. இட் இஸ் காட் ஹூ கிரியேட்டட் இட். இல்லை இட்ஸ் அ டெபிள் ஹூ இஸ் பிரிங்கிங் யூ லாட் ஆஃப் லைஸ் தட் உன்னுடைய ஹார்ட் சரியில்லை, உன்னுடைய இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் what Bible says, the more we spend on the word of God, that is going to keep us in the right track. இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு வேத வசனங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு இடம் கொடுக்குறோமோ, அந்த வேத வசனம் உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு இடம் கொடுக்குறோமோ, it will take and set us in the right path. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we have to be very cautious அப்படின்னு சொன்னால், the good news of the New Testament believers is that நமக்காக வந்துட்டு என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ஹீஸ் ஹெல்ப்பர். தட்ஸ் இட். இல்லை ஹெல்ப்பர்னா என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் ஒரு பைப் உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு உதவி செய்ய நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு ஹெல்ப்பரை வச்சுருந்தா நீங்கள் கூப்பிட்டவரை தான் வந்துட்டு நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லுவீங்க. பட் he get all the help and then finish all the work. The same way God has given us a helper. இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்து he's a gentle, so which means he's a gentle spirit. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் unless you get him involved the more, he is not going to disturb you. இல்லை அதே சமயத்தில் வேதம் சொல்லுது என்னன்னா, I have given you the helper, I have given you the real tool that you want. All you have to do is ask. அவ்வளோதான். இல்லை ஒருவேளை என்ன அப்படின்னு சொன்னால், அவரே என்னன்னா நமக்கு என்ன பண்ணாருன்னா விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் ஹிம். உங்களுக்கு வந்துட்டு இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் டிசைர் டு சீக் ஹிம் மோர், அது இல்லை அவருடைய வேத வசனத்தில் வந்துட்டு நேரத்தை செலவிடாமல் வேற காரியங்களுக்கு வந்துட்டு செலவிடுகிறதுக்கு வந்துட்டு அவங்க இருதயம் வந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஆஸ்க் காட், ஹி வில் ஹெல்ப் யூ. நான் அந்த மாதிரி நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன். ஆண்டவரே, ஐ எம் ஸ்பெண்டிங் ராங் டைம் இன் த ராங் பிளேஸ். இல்லை இந்த தேவையில்லாமல் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கோ இல்லை எதையோ வந்துட்டு ஐ எம் ஸ்பெண்டிங் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். இட்ஸ் நாட் குட். Can you give me the desire so that I want to seek you more அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, he will pour you the right desire. So which means எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் வந்துட்டு படிப்படியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், he has given us. So all we have to do is we have to use everything in the right way, in the right order. அப்போ அவரை நம்ம சார்ந்து கொள்ளும்போது, அவரிடத்துல கேட்கும்போது, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், he is going to help us, he is going to pour out the right desire. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், we will start spending in the right thing, and then we will start observing the right thing. The more we observe, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது இருதயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உள்ளே இருக்கிறது என்னதோ அதுதான் அது என்னாகும் வெளியில் வரும். இல்லையா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கொக்கோ கோலா டின்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காரை கீழே போட்டு அது நசுக்குச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அது கொக்கோ கோலா தான் வெளியில் வரும். இல்லை ஒரு தண்ணி கேன் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா, அது என்ன நசுக்குதோ அதுலேருந்து என்ன வருதோ அதுதான் உள்ளே என்ன இருக்குதோ that is the one it is going to come out. The same way you have to be very careful what you are putting in. நம்ம இருதயத்துக்குள்ள நம்முடைய சிந்தைக்குள்ள வந்துட்டு உள்ள என்ன போடுறோம், அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நேரத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வெளியாகும். இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வருன்னு சொல்லிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் வே. எப்போ எந்த நேரத்தில் வந்துட்டு வீழ்த்தலாம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு டப்புன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு சேலஞ்சஸ் வரும். அப்போ சேலஞ்ச் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம ஐயோ எனக்கு இது வேணும் அது வேணும், சில நேரங்களில் வந்து நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிருபையாக செய்கிறாரு. பட் we have to be little bit proactive. Proactive meaning என்ன அப்படின்னு சொன்னால், the more we safeguard our heart, the more we train our heart with his words. அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம வந்துட்டு நம்ம ஒப்பு கொடுக்க whatever maybe the things comes. என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடுறாரு, ஒலிம்பிக்ஸில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கரெக்டாக அன்னைக்கு போய் அவங்க வந்துட்டு ஜெயிக்கிறது இல்லை. they are putting hard work behind the screen. இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு வந்துட்டு
அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் as a Christian life நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to keep spending in the life. என்ன அப்படின்னு சொன்னால் we have to spend our time in reading the word of God, hearing his word. இல்லை விசுவாசம் என்ன ஆகுதுன்னா கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆகவே the more we train ourselves, the more we put something in our heart, that is going to help us to safeguard our heart. அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கிறிஸ்து நிறைய காரியங்களை வந்துட்டு நமக்காக சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ பி கேர்ஃபுல். அவன் எப்போவுமே திருடனை போல வருவான். திருடனை போல வரும்போது நீ அந்த நேரத்தில் வந்துட்டு போயிட்டு ஸ்கிராம்பிள் அரவுண்ட் அவன் அடிக்கிறதுக்கு பதிலாக யூ ஆல்வேஸ் கீப் ட்ரைன்ட். இல்லை திருட மாதிரி வரும்போது உள்ளே வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆள் துப்பாக்கியோடு இருந்தாங்கன்னா திருடனால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட கூட இப்போ இங்கே யூஎஸில் ஒருத்தன் திருடன் வந்துட்டு துப்பாக்கியை வச்சுட்டு சுட்டான். அவர் கையிலேருந்து எடுத்துட்டு இன்னொரு சுட்டவனே ஓடி போயிட்டான். ஸோ த சேம் வே அவர்கிட்ட துப்பாக்கி இல்லைன்னா அன்னைக்கு அவர் காலியாக இருப்பார், அவருடைய பொருட்களும் போயிருக்கும். ஸோ the more what I am saying is that the more you are ready, you are training yourself, you are controlling yourself, that is going to help you. சில நேரங்களில் நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் we have to spend time, we have to start spending time in reading his word. Start spending time, ஃபேமிலியாக உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் பண்ணலாம். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he didn't come one day and then அவன் கோலியாத்தை முறியடிக்கும் போதுட்டு ஒரே நாளில் வரல. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவன் சொல்லும் போதே சொல்கிறான். ஒரு சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு சமயத்தில் என்னாச்சு ஒரு கரடி வந்துச்சு. நான் சின்ன ஆடுன்னு கூட நான் என்ன பண்ணலை நினைக்கல. அவன் ஒரு சின்ன மெய்ப்பன் தான். இல்லை ஒரு ஆடு தானே, எங்கள் ஊரில் ஒரு ஆடு போனால் போயிட்டு போகுது, போய் சிங்கத்துக்கு யாரும் சண்டை போட முடியும் அப்படின்னு போகலை. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் he went, அதை என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் சிங்கத்தை கிழிச்சதுங்க. அதை என்ன சிங்கத்தை சாதாரணமான ஆளால் பண்ண முடியாது. அது தேவனுடைய கிருபை இருந்ததுனால. ஸோ he was training himself in a different way. ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெயின் ஆகாட்டாலும் he trained himself spiritually. that is how என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் கோலியாத்துக்கிட்ட நிற்கும் போது எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. ஏன்னா காரணம் என்ன ஆகுதுன்னா மாம்சத்தில் அவன்கிட்ட நிற்க முடியல. there is no chance. அவனுடைய ஆழம் சரி, அவனுடைய உயரம் இதெல்லாம் அகலத்தெல்லாம் சொல்லும்போது ஒருத்தரும் கிட்ட வரல. அவன் கெச்சிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா பயந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஓடுனாங்க. பட் இன் தேட் டைம் ஒரு சின்ன தாவீது இல்லை, அவன் என்னன்னா ஆடு மேய்க்கிறான். அவனுக்கு கொண்டு போய் சவுலோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ போய் சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னோடனே ஐயா இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு என்ன பண்ண முடியாது, பத்தாது, எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அது அவனுக்கு பத்தவும் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் பழக்கமும் இல்லை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 5 கல் ஒரு கவனை எடுத்துகிட்டு கொண்டு போய் நிற்கிறான். அங்கே கோலியாத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், டே நீ என்ன நினைக்கிறீங்க, என்னை ஒரு நாயா நீங்கள் ஒரு கம்பை எடுத்துகிட்டு ஒருத்தனை என்னோட சண்டை போட வர வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூஷிக்கிறத பார்க்கலாம். ஆனாலும் கூட என்னதான் சொன்னாலும் என்னதான் செஞ்சாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தாவீது தைரியமாக போகிறாங்க. அந்த தைரியம் யாருக்குமே வரல. வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸ் இல்லை. சவுலோட கூட தாவீதோட அண்ணங்களே நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நல்ல வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ். they couldn't withstand இல்லையா the moment when they hear that, ஏன்னா பிகாஸ் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். பட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த சின்ன தாவீது என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் அந்த ஆடு மேய்க்கிற சமயத்துல என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா he kept his presence இல்லை. ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சின்னத்துல அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா உண்மையா இருந்தான் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்துக்கிட்டான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவன் இருதயத்தில் வச்சுக்கிட்டான். வச்சதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால் the moment when the big thing came என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவனால் தைரியமாக நின்று என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாரும் மாம்சத்தை கண்டு ஒளிஞ்சு ஓடின இடத்துல அவனால் என்ன பண்ண முடியுது, ஜெயிக்க முடியுது. ஆகவே what I am encouraging you all is that the more we keep the word in our heart, அது அவருடைய இருதயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to give time to hear his word. அந்த சரியான வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம சரியாக நேரத்தை எடுத்து அவருடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கும் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை தியானிக்கிறதுக்கும் அந்த மோர் we give time இல்லை the more we desire for it, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் it is going to train our heart. the moment when our heart is trained we will be ready for anything இல்லையா. எந்த நேரத்தில் பிசாசானவன் எப்படி திருட மாதிரி திடீர்னு எந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, எந்த விரோதமான காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம பயப்படாமல் இருப்போம் இல்லையா. நம்ம அதை ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் எப்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் யோசுவா காலேப் இன்னும் 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கானான் தேசத்துக்கு வேவு பார்க்கறதுக்காக அனுப்பப்படுறாங்கல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நல்ல கதை தெரியும். என்னாகமம் 13வது அதிகாரம் 30லேருந்து 33
அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மோசே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருத்தனையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது, அது வளமானதா, அது எப்படி செழிப்பாக இருக்குது, அங்கே இருக்கிற மனுஷங்க எப்படி, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மோசையை வந்துட்டு அனுப்புகிறாரு. அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து 12 பேர் போகிறாங்க இல்லையா. அந்த 12 பேரில் அவங்க எல்லாரும் அந்த இதை வந்துட்டு நம்ம கவனமாக வாசிக்கலாம். அந்த போனதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு வர அந்த ரிப்போர்ட்டை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 13:30-33 வரையும். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க போறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய திராட்சை கொலையை கொண்டு வராங்க. 2 பேர் என்ன பண்றாங்கன்னா கட்டி என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. இது அழகா வந்து இல்லுஸ்ட்ரேஷனோட நமக்கு வந்துட்டு பாஸ்டர் சன்னி அவங்க வந்துட்டு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்க்கும்போது அந்த பெரிய வந்துட்டு அந்த தேசம் வந்து நல்ல செழிப்பான தேசம் அப்படிங்கிறத வந்து காண்பிக்கிறதுக்காக அங்கே இருக்கிறதான அந்த திராட்சை கொலையெல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. காமிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே காமிச்சிட்டு எல்லாம் சந்தோஷமாக ஆரம்பிச்சுட்டு தே ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் இல்லை. அப்போ அந்த இடத்துல சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் போய் பார்த்தோம், அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்கள பார்த்தா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜெயண்ட் மாதிரி இருந்தாங்க. அவங்க பார்வைக்கு என்ன பண்ணோம், வெட்டுக்கிளிகள் மாதிரி இருந்தோம். எங்களுடைய பார்வைக்கு அவங்கள பார்க்கும்போது நாங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி தான் இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே டீக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. டீக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், காலேப் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆஹா இவன் இப்படியே போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல தான் அந்த வசனத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இதுதான் வந்துட்டு காலேபோட ரிப்போர்ட்டும் ஜோசுவாவோட ரிப்போர்ட்டும் இல்லையா. ஆனால் அந்த இன்னொரு 10 பேருடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியரான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் இல்லையா. அந்த இடத்துல வந்துட்டு 12 பேர் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நார்மல் ஆட்கள் இல்லை. they all seen lot of miracle things happening in their life இல்லையா. இது எப்போ அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்னால், வந்துட்டு செங்கடல் இல்லை அவங்களுக்கு எதிரடா வந்து நின்றுச்சு. அந்த செங்கடல் இரண்டா நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை வருது. ஆஹா இப்போ தான் எகிப்தை விட்டு வந்தோம்னு நினச்சோம், எல்லாமே வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் சேஃப்னு நினச்சோம். பட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எதிரில் வந்துட்டு நம்மளால போக முடியலையே. அவங்க எல்லாம் எகிப்தியர் எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் முட்டா பசங்க, இவங்கெல்லாம் வந்து செங்கல் எடுத்துட்டு இருந்தவங்க, இவங்க வந்துட்டு பாதை தேடி போறானுங்க பாரு, எங்கே போறாங்கன்னா கடலை போய் முட்டிட்டு நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, தேவன் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அற்புதமாக நடத்தினார் இல்லையா. யாருமே யோசிக்கலை. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு யாருமே யோசிக்கலை. என்ன பண்ணார் அப்படின்னா, மோசே வந்துட்டு என்ன இருக்கு கையை நீட்டு அப்படின்னு சொன்னால், நீட்டின உடனே the moment he split the Red Sea into two இல்லையா. அதை வந்து இந்த பார்த்த ஜனங்கள் தான் அந்த 12 பேரும் இல்லை. அதில் வழியாக நடத்தி வந்ததுனால வந்துட்டு இது சிம்பிளாக வந்துட்டு எப்பவும் நடக்கிற ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்காதபடிக்கு என்ன பண்ணாருன்னா, அவங்க கண்களுக்கு முன்னாடியே பார்வோனை பின்தொடர வச்சு ஒரு பையன் வந்துட்டு தப்பிக்காம எல்லாரையும் என்ன பண்ணாரு, கடல்ல மூழ்க வச்சாரு இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் காண்பிக்கும் போது அப்போ அங்கே தப்பிச்சது யார் அப்படின்னு சொன்னால், அந்த கடலை வந்து கடந்து அந்த பக்கம் போனவங்க அது தப்பிச்சது யார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான். பார்வோன் வந்துட்டு பெரிய பலசாலிகள். அவங்க வந்துட்டு பார்வோனுடைய சேனைகள் வந்துட்டு நார்மல் இது கிடையாது இல்லையா, பயங்கரமான பலசாலிகள். அவங்க வர்றது என்ன இருப்பு ரதங்கள்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரதங்கள் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அந்த செங்கடலை வந்துட்டு கடக்க முடியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு ஈஸியா என்ன பண்ணாங்கன்னா கடந்து போனாங்க. அதை பார்த்த ஜனங்கள் தான் அந்த 12 பேரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இருதயத்துல வந்துட்டு பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக அற்புதங்களை வந்துட்டு என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு வந்த இந்த ஜனங்கள் தான் அவங்களுடைய இருதயம் என்ன ஆச்சு பாருங்க. ஒரு சிம்பிள் ஒரு 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 பெரிய ஒரு ஜெயண்ட் மாதிரி இருந்த ஆட்களை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட இருதயம் அப்படியே பின்னிட்டு போயிடுச்சு. They forgot everything, whatever happened, how great their God இல்லை.
எத்தனையோ அற்புதங்களை செஞ்சு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேல்ல இருந்து வந்துட்டு அவங்களை கொண்டு வந்தாங்க. சிம்பிளா கொண்டு வரல இல்லையா? So which means they forgot everything. They didn't start meditating the things that happened in their life, or they didn't meditate how great their God is. அதை பார்க்காதபடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு சவால் வந்தவுடனே, ஒரு சின்ன சேலஞ்ச் வந்தவுடனே their heart melt down இல்ல. ஆனா அந்த 2 பேரும் உத்தமமா இருந்தாங்க. காலேப், இன்னொருத்தர் யாரு, யோசுவா இல்ல. அவங்களுடைய இருதயம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, நோ 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 டோன்ட் வரி அபௌட் இட். நம்மளோட இருக்கிற தேவன் என்ன பண்ணாரு, பெரியவர். அவங்க பார்வையெல்லாம் அந்த ஜனங்களை பார்த்து இல்லை, அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா வெட்டுக்கிளிகளை மாதிரி அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட்டை பார்த்துட்டு வந்தவங்க தான். பட் தேர் ஹார்ட் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இருதயம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா தேவனோடு இருந்தது இல்லை. அவங்க வந்துட்டு ஹவு கிரேட் காட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க புரிந்திருந்தாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல எப்போ வேணாலும் சவால்கள் வரலாம் இல்லை. நமக்கு வந்துட்டு எந்த நேரத்துல வேணாலும் பிசாசு வந்துட்டு நம்ம நல்லா போயிட்டு இருக்கிற காரியங்களை வந்துட்டு என்ன தடுத்து நிறுத்தி கொண்டு வரலாம். ஆனா the more we build our heart, the more we train our heart, the more what we feed into our heart, that matters. That is going to help us to respond in the proper way இல்லையா? அது ஒரு சின்ன காரியம் தான். அதுக்கப்புறம் அதோடைய விளைவு எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாரும் தெரியுது. என்ன அதுன்னு சொன்னா 40 வருஷம் அவங்க சுத்தி 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 வந்தாங்கல்ல. ஒரு 2 நாள்ல கடக்க வேண்டிய அந்த முறியடித்து ஜெயிக்க வேண்டிய அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 40 வருஷம் they have to spend. அதுக்கப்புறம் தான் என்ன 40 வருஷம் ஏன் அது மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அவங்க யார் யார் வந்துட்டு அவிசுவாசமா அறிக்கையிட்டாங்களோ அவங்க எல்லாம் மரித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா when they grew up அவங்களை எடுத்துட்டு போய் கானானுக்குள்ள என்ன பண்ணாரு, கொண்டு போனார். ஆகவே இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னும் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதோட நிக்கல இல்லை. இன்னும் அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், 14:1-10 வரையும் வாசிக்கும் போது பிகாஸ் ஆஃப் தேர் ரிப்போர்ட் இல்லை, அவங்களும் விழுந்தாங்க. அவங்க விழுந்தது மாத்திரம் இல்லை, அவங்களோட கிட்ட இருக்கிறவங்களையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா விழத்தள்ளினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இல்லை. இது மாதிரி அவங்க அழுததே இல்லை. அவங்க வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஆல் நைட் ப்ரேயர் கூட பண்ணதில்லை இதுவரை இல்லை. பட் த மூமெண்ட் when they hear அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்கும்போது அந்த கேட்ட ஜனங்களும் என்னன்னா they were also not prepared. அதில் ப்ரிப்பேர் ஆகியிருந்தவங்க வந்துட்டு பெருசு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான். மோசே, ஆரோன், அப்போ ஆரோனோடு கூட இருந்தவங்க, அதே மாதிரி யோசுவா, இப்படிப்பட்ட ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா they trained their heart, they prepared and then they received it and then they received it in positive way. They tried their best. அதை வந்துட்டு நம்ம வாசிக்கலாம், தொடர்ந்து பார்க்கும்போது பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமையானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் சபையாராகிய எல்லோரும் கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மளோடு இருக்கார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியுதில்ல. ஸோ அந்த மூமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தே ஸ்டார்டட் லைக், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 10 பேர் நெகட்டிவாக சொன்னதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் தே டிட் இஸ் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்ட் கிரம்பிளிங். ஐயோ, நம்ம வந்துட்டு அங்கேயே இருந்திருக்கலாமோ, நம்ம வந்துட்டு இப்படி யூஎஸ்க்கு இந்தியாவிலே இருந்திருக்கலாம் போல, யூஎஸ்க்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய தலைவலியாச்சு, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பிசாசு வந்துட்டு he will try to bring that negative thoughts. அந்த சமயத்தில் வந்துட்டு தேவன் என்னை கொண்டு வந்தது வந்துட்டு ஒரு நோக்கம் இருக்குது, என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மாதிரி the more if we have trained our heart,
இந்த ரைட் வே நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா வழி விலகி போயிருக்க மாட்டோம். there is a purpose God brought me here, there is a purpose God brought me to this level அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் எதிர்த்து பிசாசுக்கு நிற்கிறீங்களோ அப்போ என்ன பண்ண மாட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு நேரங்களையும் வந்துட்டு முறுமுறுப்புக்கு என்ன பண்ண மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். ஒருவேளை முறுமுறுக்கு போன மாதிரி இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, நோ the thing that you are doing is wrong. You start praising, you start worshiping, you start reading my word, you start concentrating on my word. நீ வந்துட்டு என் வேத வசனம் வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை குறித்து வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கணும் அதை அறிக்கையிடு. நீ வந்து ஜனங்கள் கேட்கறதையோ இல்லை ஈவன் what the US law says or whatever the law says, you don't need to worry about it. Whatever the natural law says, you don't need to worry about it. I am the God who has done supernatural thing. The more you believe in me, I am going to make, and I will do the miracle அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா he is encouraging us. இந்த வேத வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா வந்துட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பயப்படாதே 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 அப்படின்னு சொல்லிட்டு 365 தடவை வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது அந்த வேத வசனத்துல. So which means என்னன்னா fear not, which means there is an enemy always ready to bring us the fear. There is a flesh which is always try to bring us some kind of fear. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஃபியருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இடம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேத வசனத்தை வந்துட்டு நம்ம நோக்கி பார்க்காம இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு தேவையில்லாத வந்துட்டு பக்க விளைவுகளை வந்துட்டு கொண்டு வராங்க. The thing that they did is first thing they did is முறுமுறுத்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தேன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா they started grumbling against God. That is the first thing they had done it. Instead of believing in God, instead of praising God, or instead of giving themselves to the Holy Spirit, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா they gave themselves to the bad report. அந்த 10 பேர் சொன்ன ரிப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது உண்மையான ரிப்போர்ட்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேற்கொண்டு என்ன பண்ணாங்க, இந்த தேசத்தை வந்து சுதந்திரித்தாங்க. இந்த 40 வருஷம் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அவங்களுடைய அவிசுவாசத்தினால. ஆகவே the enemy always try to bring some kind of negative reports, or some kind of thing that is against the word, against the thing that God has promised in your life, in my life. அந்த சமயத்துல I know how you have prepared your heart, that is going to help us to respond it in the proper way. So நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா that is where we have to always be vigilant, try to speak the word within you. அது என்ன ஆகுதுன்னா வேத வசனங்களை வந்துட்டு சொல்லும்போது நம்முடைய இப்போ எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாட்ஸ்ஆப்பை பார்த்துட்டு புது வகையான கோவிட் வருதான் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எடுத்து இது பண்ணிடுறாங்க. புதுசு கோவிட் வருது எடுறா அந்த இது என்ன முகக்கவசத்தை எடு, அதை போடு, ஊசியை போடு, அதை போடு நம்ம போகிறோம். இல்லை வேத வசனம் வந்துட்டு நிறையா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று அணுகாது, இல்லை வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் அணுகாது, கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம அறிக்கையிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நீங்கள் அறிக்கையிட்டு இருக்கலாம். ஸோ த மோர் வி பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் வர்றதையும் இல்லை நியூஸில் வர்றதையும் வி ட்ரை டு பிலீவ் மோர் rather than believing in the word of God. இல்லை அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to train ourselves. Sometimes என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய intellectual thoughts that come across that puts full stop not believing the supernatural thing. இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் we are living in a world, இல்லை கிறிஸ்டியானிட்டியில் வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் நடக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாலுமே ஆஹா அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு அந்தி கிறிஸ்துவா இருப்பான், இல்லை வந்துட்டு ஒரு வேற மாதிரி போறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற காலங்கள். எப்படியெல்லாம் டீவியேட் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் தேவனுடைய வசனத்தை நம்ப முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை வந்து கரைந்து போக பண்ணணுமோ, பயமுறுத்த பண்ண முடியுமோ ஒரு குழப்பமான சூழ்நிலை போகுது. இல்லை அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் we have to spend time in reading the word of God, spend time in believing the supernatural miracle. இல்லை நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் he has done a supernatural thing. அதனால தான் நானும் நீங்களும் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் இல்லையா. இது வந்துட்டு நிறையா பேருக்கு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இல்லை இன்னும் வரக்கூடிய வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு மரித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு if you die today, there are 2 things, இல்லை 2 places you can go. ஒன்று பரலோகம், இன்னொரு என்னது நரகம் தான். இல்லை ஆகவே பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் he shed his blood இல்லையா. அவர் வந்து மரித்ததுக்குடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ரத்தம் சிந்தினதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியாக தான். ஆகவே
நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன ஒரு காரியம் தான். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முழங்கால் போட்டு நம்ம ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாரும், என்னை மாற்றும் அப்படின்னு கேட்கும்போது he will change our life. அப்படி நம்ம கேட்டதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமா அந்த இடத்துல வந்துட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. இல்லை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். It is not going to stop at that point. The fight is going to keep on going. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அநேக எதிரடையான காரியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், we have to be vigilant. So which means we have to keep our heart in the right way. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருப்போம். ஸோ இவங்க பண்ணது என்ன, முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முறுமுறுத்தார்கள். The second thing what they did is, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஆண்டவர் வந்துட்டு இவங்க எல்லாரையும் வனாந்திரத்தில் கொண்டு வந்து கொல்றதுக்காகவா வந்துட்டு இவ்வளோ பெரிய அற்புதத்தெல்லாம் செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார்? நோ. பட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், தே gave up themselves to believe the lie. இல்லையா? அது ஒரு பொய்யான காரியத்துக்கு, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்ததுனால அவங்க எந்த லெவலுக்கு போனாங்கன்னா, முறுமுறுப்பதோடு நிற்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, we are ready to die. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நல்ல காரியத்துக்கு இறந்து போகிறதுக்கு முன்னாலும் பரவாயில்ல. அவங்க நிற்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த இடத்துல செத்தாலும் வந்துட்டு என்ன ஆகுது, நலமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வந்துட்டு எங்களால் வந்துட்டு இதை பிலீவ் பண்ண முடியல, எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. அதோடு அவங்க நிற்கலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு படிக்கு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்த மறுபடியும் என்ன பண்ணுவோம், எகிப்துக்கு போய் அடிமையாக கூட இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு தலைவனை தெரிந்தெடுத்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் மோசையெல்லாம் சொன்னார், ஐயோ நீங்கள் செய்கிறது வந்து மகா பெரிய முட்டாள்தனம். ஏன் வந்துட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருந்து நீங்கள் கேட்கலாமே, இல்லை வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பலாமே. அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரியதுக்கு ஆண்டவர் வந்துட்டு பெரிய அற்புதத்தை செஞ்சு உங்களை வந்துட்டு 13 வகையான அற்புதங்களை வந்துட்டு என்ன பண்ணாரு, செஞ்சார் இல்லையா? நைல் நதியை ரத்தமாக மாற்றினாரு. இன்னுமாக என்ன பண்ணாங்கன்னா, முதல் பிறந்த குழந்தையெல்லாம் பார்வோனுக்கு இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால வர முடிஞ்சது வெளியில். இவ்வளோ பெரிய அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு வனாந்திரத்தில் அவங்களெல்லாம் கொண்டு வந்து கொல்றதுக்காக தான் எங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு the devil's lie அவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஆட்கொள்றதுக்கு வந்து அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு திங்க் அபவுட் இட். ஸோ the moment we leave a small space to the devil, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், உள்ளே வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை வந்துட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்துட்டு அப்படியே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்மளை என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம். இல்லை, அது ஒரு முறுமுறுப்பில் ஆரம்பிச்சு நாங்கள் சாகிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சாவு வரல அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், they started turning back and then going in an opposite direction. அதுக்கு வந்துட்டு ஒரு தலைவனெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. தெரிந்தெடுத்து வந்துட்டு மோசையை வந்துட்டு ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதமாக நடத்தினாரு. அவங்கள வந்துட்டு என்ன பண்ணாகுது அப்படின்னு சொன்னால், பகலிலே மேகஸ்தம்பத்தாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தாலும் நடத்தினாரே. அது மாத்திரமல்ல, அவங்க வந்துட்டு இருக்கிற அந்த வனாந்திரத்திலேருந்து அவங்க நடந்து போகிறதுக்கு வந்துட்டு God was the one who was giving direction. இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களை கொல்றதுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் என்ன சொல்லுது. ஆனால் ஒரு சில சின்ன கூட்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் ரெட் கலரில் அதை கோட் பண்ணியிருக்கேன். 8, 9 நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். சிம்பிள் திங் what they were had in their heart is that என்ன ஆகுதுன்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவ்வளவுதான். the God is with us. நமக்கு என்ன, ஆண்டவர் நமக்கு நம்மளோடு இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாக எதிராக நிற்க முடியும்? இல்லை, யாரும் நிற்க முடியாது. அந்த வார்த்தையை நம்புறதுக்கு வந்துட்டு சில நேரங்களில் நமக்கு சில சேலஞ்சஸ் வரும்போது, சில சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதை சொல்லி பாருங்களேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு எதிராக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பிசாசனம் வந்துட்டு பயங்கரமான சேலஞ்சஸை கொண்டு வரான். அது மத்தியிலும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த மோர் யூ ட்ரஸ்ட், கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்துட்டு சின்ன வார்த்தை கிடையாது. இல்லை, He is the God who created the heaven and earth. இல்லையா? He has the creation power. He has the resurrection power. ஈவன் மரித்தவனை கூட உயிரோடு எழுப்புகிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், அவர் வல்லமை கொண்டவர். That kind of supernatural power he has. If you give, or if you believe yourself on that God, and then if you believe that that God is with us. ஏன்னா வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதோ உலகத்தின் கடைசி வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளோட இருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் வந்துட்டு பைபிள் வாசிக்காம தூங்கிட்டோம்னா அவர் நம்மளோட வெளியில போயிட்டு அப்புறம் உள்ள வர்றவர் இல்லை. இட்ஸ் a devil's lie. If he says, அவருடைய வார்த்தை வந்துட்டு நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மளோட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணராதபடிக்கு நம்ம ஒரு வேளை தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு மறைந்திருக்கலாம்னா,
when he said, ஈவன் வந்துட்டு அவர் என்ன ஆகுதுன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு ஆண்டவருக்கும் தெரியும். பட் ஸ்டில் God came looking for them. அவங்கள வந்துட்டு பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்தாராகவே. அவர் சொல்லுகிற வார்த்தையை வந்து அவர் காப்பாற்றுகிற தேவன். அது மாத்திரமல்ல, he is the creator of heaven and earth. He has the resurrection power. எல்லாமே போச்சு என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாலும் கூட அடிமட்டத்திலிருந்து அவர் வந்து தூக்கி என்ன பண்ணுவார்னா நிறுத்துறதுக்கு வந்து வல்லமை உள்ளவர்ல. எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்த்துருக்கோம். யூதர்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லாம் நாளைக்கு வந்துட்டு என்ன ஆகுது, எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் வந்துட்டு மெயில் ஆர்டர் போயிடுச்சு, they are going to get executed அப்படிங்கிற நேரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரையும் காத்து என்ன பண்ணாரு, மீட் எடுத்து வந்தார். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க உபவாசத்து தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோட நோக்கி பார்த்தது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடந்தாலும் the first thing you have to do is don't believe the lie that the devil is trying to bring in. அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு ஆமாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாயில் அறிக்கையிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் that is where God says மரணமும் ஜீவனும் உன் நாவில் அதிகாரத்தில் இருக்குது. Which means it is associated with your heart. Train your heart in the right way. Trust in you, in me. நான் என்ன பண்ணுவேன்னா, I am the creator of heaven and earth. நான் உன் கூட இருக்கும்போது நீ ஜெயிக்கிறவனா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொல்லுகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆகவே இந்த காரியத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு I want to encourage is there are two kind of people. One kind of people that's the majority of the people. They were all என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு வெயிட் ஆஃப். அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவிசுவாசமான காரியங்களுக்கும் இடம் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க நாவினால் அறிக்கையிட்டு அவங்க வந்துட்டு நாவினால் அறிக்கையிட்டதோடு நிற்கலை. இல்லை, அவங்க செஞ்ச காரியங்கள்லாம் வந்துட்டு எகெயின்ஸ்ட் காடாக இருந்தது. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கோபம் அவங்களுக்கு வந்ததுனால 40 வருஷம் அவங்கள வந்துட்டு சுத்த விட்டார். இல்லையா, ஈஸியாக சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரம் இருந்தால் நான் அவங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மறுபடியும் ஆகவே ஆண்டவரை எங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வர வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி which means the heart was like wavering heart. இல்லை, ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கேட்டவுடனே அவங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, அதே ஜனங்கள் கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து இந்த யார் போய் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வாதையினால் வாதிக்கப்பட்டு உடனே இறந்து போவாங்க. பிகாஸ் they have done பிக் மிஸ்டேக். அவங்க வந்துட்டு அவிசுவாசத்தை நின்னது மாத்திரம் இல்லை, பெரிய ஒரு சேனையவே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவிசுவாசமாக கொண்டு வந்ததுனால அவங்க they died on that same day. அப்படி அவங்க இறந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்களுக்கெல்லாம் விசுவாசம் வந்துட்டு ஆமாம் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறாரு, நாங்கள் போய் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டூ லேட். அப்போ மோசே சொல்லுவார் இட் இஸ் டூ லேட், டோன்ட் கோ தேர். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு சண்டை போடுறதுக்கு போவாங்க, முறியடிக்கப்பட்டு பின்னாடி திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் the more you give yourself to train yourself with the word of God, that is going to help you. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் குயிக்காக நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஜோஷுவா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் 11வது 33 யாத்ராகமம் 33:11 சொல்லி இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். when he was young, Joshua when he was young, before these things happened, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்து மோசையோடு கூட இருந்தார். மோசையோடு கூட இருந்து என்னன்னா தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசனம் அவர் வந்து முகமுகமாக பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் பற்றி கேட்டுட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் he trained himself. அப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டதுனால அவனால் என்ன பண்ணுச்சுன்னா விசுவாசமாக என்ன பண்ண முடியுதுன்னா நிற்க முடியுது. ஸோ வாட் ஐ எம் என்கரேஜ் இஸ் தட் prepare yourself. prepare yourself. அது வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரியும். நீங்கள் வாயில் வந்துட்டு என்ன வார்த்தை அறிக்கை எடுறீங்க. Are you saying the positive words? Are you saying what the Bible says about you? Or are you just reading whatever the newspaper says, or whatever some kind of XY person says, and then you are taking that word to be true? அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உங்கள் நாவே வந்து அதை சொல்லி காமிக்கிறீங்க நீங்கள் எப்படி அறிக்கை எடுறீங்களோ. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இட் இஸ் நாட் just you have to clear your mouth. It has to come from your heart. You have to check your heart, and then you have to feed the heart with the word of God. That is going to help you. இன்னும் குயிக்காக வந்துட்டு இன்னொரு காரியத்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். மார்க்கு 6வது அதிகாரம் 48லேருந்து 52 வரையும் இது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு அவருடைய சீஷர்களுக்கும் நடந்த அந்த காரியத்தை நம்ம குயிக்காக நம்ம பார்க்கலாம்.
அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே. இது எப்படிப்பட்டதுன்னா அந்த பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த மார்க் 6வது அதிகாரத்தில் வந்துட்டு இந்த 48வது வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா 5000 பேருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா போஷிப்பார். அந்த அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்து அப்படியே வியந்து போனாங்க. எப்படி இந்த வனாந்திரமான இடத்துல வந்துட்டு சாப்பாடே கிடைக்காதுன்னு நினைச்சோம். பார்த்தா என்ன ஆகுதுன்னா வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீஷர்கள் வந்து இன்னும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க. that lasted only for a few minutes. அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை தான் நான் வாசிக்கிறேன். அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 கூட நிறையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மிஞ்சின காரியத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போட்டில் போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் நடந்த அந்த காரியம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இல்லை, அவங்க கப்பலில் போகும்போது இது எப்பப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொன்னால், அந்த கரையில் நடந்த அற்புதம் 5000 பேருக்கு போஷிப்பது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடலில் போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்க என்ன ஆகுதுன்னா பெரிய அலைகள் வந்துட்டு பெரிய இதெல்லாம் வந்த உடனே பயந்துட்டாங்க. அவங்களுடைய இருதயம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா பயந்துடுச்சு. பயந்த உடனே அவரோட கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா he comes to rescue them. கடல் மேலே நடந்து வர்றாரு. அதை பார்த்துட்டு அவங்களோட இருந்த இயேசு கிறிஸ்துன்னு கண்டுபிடிக்க முடியல. அவரை போய் ஐயோ பிசாசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பிசாசுன்னு சொல்லி அவரோட கூட இருந்தவங்க சீஷர்கள், அவரோட கூட இருந்தவங்க, அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவே பார்த்த பிசாசுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய இருதயம் வந்து பயந்து போய் திகில் அடிச்சு அந்த அளவுக்கு இருந்திருக்குது. இல்லை, நம்மளுடைய இருதயங்களும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், when you are going through a challenging situation, our heart is not going to still sometime. சில நேரங்களில் வந்துட்டு நல்லா நடக்கிற காரியத்தை என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தவறாக புரிந்து கொள்வோம். இல்லை சரியாகவே போகும். நமக்கு நல்லதை ஹெல்ப் பண்ண வர்றவங்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சந்தேகப்படுவோம். இப்படியாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த பிசாசு என்ன பண்ணுவோம்னா அந்த சூழ்நிலையை அப்படியா கொண்டு வந்துட்டு நம்முடைய இருதயத்தை it all going to happen where your mind is concentrated on. நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய பாடுகள், அந்த உபத்திரவங்கள், அந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை வந்து நோக்கி அப்படியே அதுக்குள்ளே போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், ஈவன் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வர்றவரை கூட நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம்னா ஆவேசம்னு அதுதான் நடந்தது இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவேசம்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆச்சுன்னா their heart they couldn't believe it. Just before even few hours ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதை வந்துட்டு அவங்க என்ன மறந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 52வது வசனம் நான் வாசிக்கிற நேரத்துக்காக அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்களுடைய இருதயம் கடினமாய் இருந்தபடினாலே அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவங்களுடைய இருதயம் கடினமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன, their heart was hardened. ஸோ என்னது, அப்பங்களை குறித்து எண்ணாமல் போனாங்கன்னா அவங்களோட இருக்கிற அப்பத்தை வந்து மறந்து போயிட்டாங்கன்னு இல்லை. Just before few hours, some kind of miracle happened. God has done, அப்பத்து மூலம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதம் செஞ்சார். அதை வந்து என்ன பண்ணாங்க, மறந்துட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் their heart was hardened. Their heart was not softened. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அதனால என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோடு இருந்த அந்த தேவனை வந்து விசுவாசிக்கிறதுக்கும் உங்களோடு இருந்த அந்த வார்த்தையை வந்து கேட்டு அந்த வார்த்தையை நம்புகிறதுக்கும் இடம் கொடுக்காத இருந்ததுனால that heart became hardened. இல்லை, அந்த அவிசுவாசம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களை வந்து ஒரு கல் மாதிரி நிப்பாட்டிடுச்சு. ஒரு விசுவாசத்தை, ஒரு நல்ல சிம்பிளாக நம்பக்கூடிய அந்த ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண முடியலன்னா நம்ப முடியாதபடிக்கு அவங்களுடைய இருதயம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம நடந்த வசனங்கள்லாம் தெரியும். 50-51 வந்துட்டு ஜஸ்ட் இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி உட்கார்ந்தவுடனே எல்லாமே அமைதலானவுடனே அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் 50-51 51 மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் இருந்த படவில ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்து அதனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, அவங்க ஆச்சரியப்பட வேண்டியதுக்கு வந்துட்டு திஸ் இஸ் இஸ் a miracle working God. உங்களோட இருந்து வந்துட்டு அவங்களோட வந்துட்டு பெரிய காரியங்களை செஞ்சாரு. அந்த அற்புதமான காரியம் நடக்கும்போது ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய இருதயம் போச்சு. which means the miracle thing should be normal for them, இல்லையா? ஆனால் அதை நம்ப முடியாத அளவுக்கு அவங்களுடைய இருதயம் இருந்ததுனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு நான் ஐ வாண்ட் டு க்ளோஸ் இட் அப். ஸோ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், we have to safeguard our heart. We have to keep our heart in the right way. அதை ஹார்டன் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறாதீங்க, அது அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறாதீங்க. Train yourself when you are when everything goes well. Spend time in the word of God.
ஸ்பெண்ட் டைம் அண்ட் சீக்கிங் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை தான். நான் வந்துட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்துட்டு பெரிய ஒரு நாள் பூரா ஒரு முகாமெல்லாம் நடத்துவாராம். நடத்த முடிச்சவொடனே எல்லாரும் வந்து டயர்டாகி என்ன பண்ணுவாங்கன்னா ரூமுக்கு போவாங்களாம். ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுவாராம், மனுஷன் உட்காந்துட்டு அந்த நடந்த அந்த பந்தல்லே உட்காந்து ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை ஊற்றுங்க, உங்கள் பிரசனத்தை ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறதுக்கு வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆகவே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், the more you desire to be, to seek his presence, அது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறாரு. If you ask him, he will pour out that desire to me and also to you everyone. ஸோ ஆகவே அவரிடத்துல நம்ம கேட்கும்போது அதை தான் நமக்கு வந்து தர விரும்புகிறாரு. அவருடைய வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா? ஸோ the more we start trusting his word rather than trusting whatever the medical report or whatever the visa report or whatever report says, the more you train yourself to believe his word, that is going to help you. That is going to help you to overcome. அண்ட் அது என்ன ஆகும் அப்படின்னா, பிசாசு கொண்டு வருகிறதான எந்த ஒரு எதிர்மறையான காரியத்தையும் வந்து மேற்கொள்ள வைக்கும். அவங்களை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வெற்றி நட போட்டு அந்த ஆண்டவர் கொண்டு போகிற இடங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவார்ல. இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது தான் நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவங்களை என்ன பண்ணுவாரா, விடுவிப்பார் இல்லை. The moment when you step into the spiritual life, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரெடியாக இருக்கும் பிசாசு ஆரோவெல்லாம் எடுத்துட்டு இல்லையா. நம்ம நிறைய பேர் வந்துட்டு we will think the other way around. என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடுகள் உபத்திரவங்கள் மூலம் தான் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை ஷேப் பண்ணுறாரு. I look it in the different way. If you see everyone's life, என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், the moment you step in to walk in spiritual life, that is when பிசாசு என்ன பண்ணாலும் நிற்கிறான் இல்லை. அவன் கொண்டு வருகிற உபத்திரம் உங்களை வந்து ஷேப் பண்ணி கொண்டு போக போகிறது இல்லை. It is like when you step in, that is where he is going to try to bring lot of சேலஞ்சிங் திங்ஸ். அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது, தேவனை தேடுகிறதுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டவர் வந்துட்டு பெரிய அற்புதங்களை செய்வார். அவரெல்லாம் வந்துட்டு we have to call him in our heart. ஒரு வேளை வந்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியாதே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் ஒன்றும் இல்லை. You can speak to God, speak to Jesus as like you are speaking to a friend இல்லையா. அவரை வந்துட்டு நம்முடைய இருதயத்தில் வந்துட்டு, ஆண்டவரே என் இருதயத்தில் வாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த அதிசயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் திங். if you call him, பெரிய ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னு தேவையில்லை. The moment when you call him, he is going to come into your heart. The moment when he comes into the heart, the more you start spending time in the in reading the word of God, and then the more you train yourself to keep the word in your heart, that is going to help you to overcome. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையான வேத வசனங்களை ஆண்டவரப்பா நீங்க எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்து கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு பார்த்த அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரப்பா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவரப்பா எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொன்னீங்க. The moment Lord when we safeguard our heart, அதிலிருந்து மரணம் இல்லப்பா, அது ஜீவ ஊற்று புறப்படும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே help us Lord to keep your word in our heart, Master. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் அதிகமாக தியானிக்கும்படி எங்களுக்கு ஆண்டவரப்பா give that desire, Master. rather than ஆண்டவரே உங்களுடைய இருதயம் ஆண்டவரே வேற எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரப்பா குயிக்கா ஆண்டவரப்பா போய் பார்க்கணும்னு தோணுதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவ பிரசன்னத்துக்கு ஆண்டவரப்பா ஆண்டவரே காத்திருக்கிறதுக்காக ஆண்டவரே தேவனுடைய வசனத்துக்கு ஏங்குகிறதான ஒரு இருதயம் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பிசாசு கொண்டு வருகிறதான ஆண்டவரப்பா ஆண்டவரே எந்த ஒரு அவிசுவாசத்தையும் நாங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் எங்களுக்கு அருமையான காரியங்கள் அந்த வேத வசனத்தில் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. Lord, help us, train our heart, Master. Lord, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படியாக நீங்கள் ஆண்டவரப்பா வல்லமையா அந்நிய பாஷை அடையாளங்களோடு அவங்களுக்குள்ள வந்த பொழுது ஆண்டவரே அவங்களை அற்புதம் அதிசயங்களை செய்கிறவர்களை நிறுத்தினீங்களோ, அதே போல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கும் ஆண்டவரே ஆவியானவரை வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். மாறாத கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். பேசின வேத வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே 30, 60, 100 மடங்காய் பலன் கொடுத்து பெரிய காரியங்களை செய்து வருகிற நாட்களில் பிசாசு கொண்டு வருகிற பொய்யை அல்ல, உங்களுடைய ஆண்டவரப்பா உங்களுடைய வேதம் சொல்லுகிறதான உண்மையை ஆண்டவரே நாங்கள் நம்பி ஜெயிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை அருமைப்பிதாவே. இப்போ ஒரு கம்யூனியனுக்காக ரெடி ஆகலாம். நீங்கள் எல்லாரும்
பின்னாடி இருக்கிறீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு யூ ஃபார்ம் அ சர்க்கிள் தட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரண்ட்டில் வர முடியுமோ நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா நலமாக இருக்கும். If possible, form a circle, otherwise it's okay.